ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு சாய் சென்னை ஆரி கிரியேஷன்ஸ். இப்போது நம்ம ப்ரூச்சஸில் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டன் கலரில் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் பாட்டில் எதுக்காகனா, நம்ம அந்த ஸ்டாக்கிங்ஸ் இந்த கம்பி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சர்க்கிள் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாக்கிங்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட்டு அண்ட் சிசர், கர்த்தானா, கட் பீடுன்னு சொல்லுவாங்க, கர்த்தானா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஒன்று லாக் பண்ணுறதுக்காக ஒரு 3mm பீட் கோல்டில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன், 2 ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்கான டிசைனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பெயிண்ட் பாட்டிலில் வச்சுட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணணும். பெயிண்ட் பாட்டிலில் இதை சுற்றிட்டு இது மாதிரி டைட்டாக முறுக்கிட்டேன். அப்புறம் இவ்வளோ நமக்கு போதுமானது இல்லையா, அதனால் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாட்டிலேருந்து நம்ம இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு 5 or 6 நமக்கு எவ்வளோ ஃப்ளவர் பெட்டல்ஸ் தேவையோ அது மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் மாதிரி இருக்க கம்பியை நம்ம இந்த ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்துக்குள்ளே வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமும் இந்த ஸ்டாக்கிங் கிளாத் வர மாதிரி இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வரணும். இப்போது இது வந்து ஒரு 1 or 2 times or 3 times சுற்றிட்டு இதில் வந்து நம்ம நார்மல் த்ரெட் இருக்குங்க இல்லையா, மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அது டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் எடுத்துட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி நம்ம சுற்றிட்டு நார்மல் பூ கட்டுற மாதிரி 1 or 2 times வந்து நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து தேவையான பெட்டல்ஸ் கிடச்சிருது. இந்த பெட்டல் வந்து 1 தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி 5 or 6 நமக்கு ஃப்ளவரோட சைஸ் என்ன தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரோட சைஸ்க்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2, 3, 4 and 5. இப்போ நம்ம இந்த பெட்டல்ஸ் வச்சு நம்ம ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். இதை வந்து த்ரெட்டில் சுற்றி முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் எடுத்து இந்த நார்மல் நீடில் நான் த்ரெட்டு வச்சுருக்கேன், கோர்த்து வச்சுருக்கேன். நீடில் கீழேருந்து மேலே விடுறோம். ஒவ்வொரு பெட்டலுக்குமே வந்து நம்ம 2 or 3 times ஸ்டிச் பண்ணால் தான் அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாட்டி எடுத்துக்கும் இல்லையா, அதனால் 2 or 3 times வந்து ஸ்டிச் பண்ணுறோம். உள் சைட்லுமே இந்த சர்க்கிள் அந்த ஸ்ட்ரிங்குள்ளேயுமே ஒரு ஸ்டிச் போட்டால் தான் நமக்கு அது ஸ்டெடியாக நிற்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த கம்பி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பெட்டல் இந்த மாதிரி கிடைக்கும். இது ரவுண்ட் மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ள அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பெட்டல் கிடைக்கும். நம்ம இப்படி பண்ணிட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆர் இது மாதிரி வச்சுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பெட்டலில் ஃபஸ்ட் பெட்டலில் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வைக்கிறோம், அப்போ தானே ஃப்ளவர் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதையுமே வந்து சேம் நம்ம 2 or 3 times வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.
நான் 5 பெட்டல்ஸுமே வந்து சேம் அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நீடில் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த பிளேஸை கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டான பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கோக்கணும். நம்மளோட விருப்பம். அந்த ஹேங்கிங்ஸ் வந்து எந்த லென்த் வேணும், 5 ஆர் 6 10 ஹைட் நம்ம லென்த்தை பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம அது பீட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த கட்டான ஒரு 16 பீட்ஸ், ஒரு ப்ளூ கலர் ஹேங்கிங்ஸ், லாக்காக ஒரு 3 mm பீடு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நீடில் வந்து நம்ம இந்த 3 mm பீட்குள்ளே விடாமல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பீட்குள்ளே விட்டுட்டு ப்ளூ கலர் ஹேங்கிங்ஸில் விட்டு எல்லா கட்டான பீட்குள்ளேயும் ஒன்று நம்ம விட்டுகிட்டே போகணும். ரிட்டன் நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி அகைன் நம்ம பீட்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ தான் அது லாக் ஆகும் நமக்கு. இப்போ மறுபடியும் வந்து அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு ரிட்டன் நான் இங்கே மறுபடியும் வந்திருக்கேன். அகைன் வந்து இந்த ஒயிட் பீட்குள்ளே இந்த ஃப்ளவருக்குள்ளே நீடில் விட்டு வெளியே எடுக்கிறோம். திரும்பவும் நமக்கு இன்னொரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கட்டான பீட்ஸ் தேவை. மறுபடியும் அந்த பீட்ஸ் அந்த ஃப்ளவர் வழியாக மறுபடியும் நீடில் கொண்டு வரேன். இது எதுக்குன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக சேம் கரெக்டான பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் வச்சு ரிட்டன் நம்ம வந்து திரும்பவும் இதுக்குள்ளே விட்டு லாக் பண்ண போகிறோம். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஒன்னையும் நான் வந்து பீட்ஸ்லாம் கோர்த்து உள்ளே நான் விட்டுருக்கேன். பின்னாடி நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பின்னாடி சைடு திருப்பியாச்சு. இந்த நீடில் எடுத்து இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம நார்மலாக எப்படி கிளாத்லாம் தைப்போமோ அது மாதிரி தான் இதுக்குள்ளே விட்டு நம்ம நாட் போடுறோம். நாட் போட்டு நம்ம இது த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூச் நீங்கள் போட வேண்டிய ஃபஸ்ட்டு டிசைன் இதுதான். ப்ரூச்சஸுங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஹேங்கிங்ஸ் போடலாம், கீழே லாக்குக்கு வேறு பீட்ஸு கிறிஸ்டல் கூட போடலாம். இங்கே கூட ஃப்ளவர் டிசைன்ஸ் வேறு கொடுத்துக்கலாம், கலராக கொடுத்துக்கலாம், குட்டியாக பெருசாக எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். இப்படி தான் ப்ரூச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கலாம் நமக்கு கிடையாது. நம்ம போட நமக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த டிசைன் போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எந்த டவுட்னாலும் க்ளியர் பண்ணுவேன்.